வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அத்தியாயம் 1. இரத்தத்தில் சிதைந்த மலை. மஞ்சங்காடு மலை கிராமம். இன்றைய தலைமுறைக்கே கூட அந்த பெயரை கேட்டால் உடம்பு சிலிர்க்கும். அந்த கிராமம் முழுக்க அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு பக்கத்தில் ஆழமான பள்ளத்தாக்கு, மற்றொரு பக்கத்தில் காடு முடிந்ததும் வானத்தை தொடும் கருப்பு மலை. சூரியன் மறைந்த பின் அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போவதில்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையை மறக்காதீங்க. அந்த கோட்டையை எப்பவும் யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டா அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. இதைதான் அந்த கிராமத்து மூதாட்டிகள் இன்றைக்கும் சொல்வார்கள். இன்று கருப்பு மலை என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் 1000 வருடங்களுக்கு முன் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்ததாம். அப்போது வாழ்ந்த ஒரு கொடூர அரசன் ஒரே நாளில் 1,00,000 பெண்களை அந்த கோட்டையில் அடைத்து வெட்டி எரித்து கொன்றான். இரத்தம் ஆறாய் ஓடியது. காற்றில் பெண்களின் கூக்குரல்கள் கலந்தன. அந்த குரல்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு பெண்ணின் குரல். அவள் பெயர் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவள் உயிரோடு எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தீரா ஆசையோடு தீரா கோபத்தோடு தீயில் கருகிய அவள் சாபமாக மாறினாள். அந்த நாள் முதல் அந்த மலைப்பகுதியில் யாரும் அமைதியாக வாழவில்லை. இதுதான் இந்த அமானுஷ்ய கதையுடைய முன்னோட்டம். இப்படி ஒரு ஜானர்ல நம்ம சேனல்ல முதல் வீடியோ இதுதான். இது தமிழ் ஃபேக்டரி சேனலுடைய இண்டிவிஜுவல் ஸ்டோரி கிரியேஷன். இந்த கதையை முழுசா கேளுங்க. எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் மட்டும் குறையவே குறையாது. இந்த ஸ்டோரி பேஸ்டு கண்டென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் இனிமே இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணலாமான்ட்டு நாங்கள் முடிவு பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஆதரவு இந்த பதிவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் பண்ணாமல் வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம். இன்றைய நாள். மஞ்சங்காடு இப்பொழுது சின்ன கிராமம்தான். ஆனால் மலைக்குள் இருக்கும் அந்த கோட்டை இடிபாடுகளை பார்த்தாலே கிராம மக்களுக்கு ஒருவித பீதியோடு உள்ளம் துடிக்கும். சில நாட்களுக்கு முன் கிராமத்திற்குள் சந்திரன் என்று ஒரு இளைஞன் வந்தான். அவன் ஒரு ஆவி ஆராய்ச்சியாளன். இந்த கிராமத்திற்கு அவன் வந்த நோக்கமே கருப்பு மலை ரகசியங்களை கண்டறிந்து டாக்குமெண்ட்ரி செய்யத்தான். ஆனால் அவன் கிராமத்திற்குள் நுழையும் போது ஒரு மூதாட்டி அவன் எதிரே முன்வந்து நின்றாள். அவள் பெயர் பொன்னம்மாள். கிராமத்து மூதாட்டி பொன்னம்மாள் அவனை எச்சரித்தாள். காத்து கூட ஊடுருவ தயங்குற இடம், மழை தண்ணி கூட விழுந்து பஸ்பமாகிற இடம், கன்னி பெண்களை காவு வாங்கும் இடம். கோட்டைக்கு போவாத, அவ இன்னும் உயிரோட அங்கதான் இருக்கா. போனவங்க திரும்பி வந்ததே இல்லை. போகணும்னு ஆசைப்படாத, அப்புறம் உன்னையும் அந்த சாபம் துரத்தும். இதை கேட்ட சந்திரன் சிரித்தே விட்டான். பாட்டி, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அறிவியல் ரீதியான ஆதாரத்தை தேடிதான் இங்க வந்திருக்கேன். ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு வதந்தி பரவுச்சுன்னா அங்க கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய விஷயம் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். அது அரசர்களுடைய புதையலா கூட இருக்கலாம். கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பொன்னம்மாள் பாட்டிய கடந்து போக அவன் போய்கிட்டு இருந்ததையே பின்னிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா பொன்னம்மா. அப்போ பொன்னம்மாவுடைய மனசுக்குள்ள, போ போ, விதி யார விட்டுச்சு, நீயே என்கிட்ட திரும்பி வருவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. முதல் அசம்பாவிதம். அன்று இரவு சந்திரன் தனது கேமராவோடு கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் விக்ரமும் கூட இணைந்து கொண்டான். இருவரும் பேசிக்கொண்டே காட்டை கடந்து சென்றதும் கருப்பு மலையின் மத்தியில் அந்த பாழடைந்த கோட்டை எதிர்பட்டது.
பார்த்த தருணமே ஒருவித அமானுஷ்ய உணர்வை அந்த கோட்டை அவர்கள் மனதில் உருவாக்கியது. அருகில் நெருங்க நெருங்க ஒருவித இரத்த வாடை அவர்களை ஆட்கொண்டது. நிலவின் மங்கலான ஒளி அந்த கோட்டை முழுவதும் பட்டு எதிரொலிக்க அந்த கோட்டை முழுக்க ஒரு சாம்பல் கட்டிடமாக காட்சியளித்தது. ஆங்காங்கே ஆந்தையின் பொறுமலும் வௌவாலின் கீச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கவனமாக கோட்டையை நெருங்கிய சந்திரனும் விக்ரமும் மெல்ல கோட்டை கதவின் அருகே வந்தார்கள். அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவின் கீழே ஒரு பெரும் துளைவு காணப்பட்டது. அந்த துளைவு இங்கிருக்கும் காட்டு விலங்குகளால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று சந்திரன் யூகித்து கொண்டான். இருவரும் அந்த துளைவு வழியாக நுழைந்து ஜாக்கிரதையாக கோட்டைக்குள் சென்றனர். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்ததும் காற்று வேகமாக சுழன்றது. திடீரென்று பறவைகளின் சத்தம் நின்றது. விக்ரம் கையிலிருந்த டார்ச் தானாக அணைந்தது. விக்ரம் வெளிரி போனான். சந்திரன் மெல்ல சொன்னான், டேய், பேட்டரியை சேஞ்ச் பண்ணடா. ஆனா விக்ரம் வெளிரிய முகத்தோடு சொன்னான், டேய், பேட்டரி இல்லடா, என் கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கு. சந்திரன் அவனை சட்டென்று திரும்பி பார்த்தான். அந்த நொடியே ஒரு பெண்ணின் கூக்குரல் முழு இடிபாடையும் குலுக்கியது. மரணம் ஒரு துவக்கம் மட்டும்தான். நான் சிதைக்கப்பட்டாலும் விதைக்கப்பட்டவள். திடீரென்று கேட்ட அந்த பேச்சொலியின் அகோரம் தாங்காமல் சந்திரன் காதை மூடிக்கொண்டான். கேமரா கீழே விழுந்து தானாக ரெக்கார்டாக துவங்கியது. மனித கண்களுக்கு புலப்படாத யாவும் கேமரா கண்களிலிருந்து தப்புவதில்லை. ஆம், காதை பொத்திக் கொண்டிருந்த சந்திரன் மெல்ல கேமரா திரையை பார்க்க அந்த திரையில் ஒரு வெள்ளை உருவம் நகர்ந்து கிட்டே வந்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் கண்கள் மட்டும் பயங்கரம். இரத்தம் குபுகுபுவென்று அந்த கண்களிலிருந்து ஆராய் ஓடியது. தன் வாழ்நாளில் முதல் முறையாக இப்படி ஒரு காட்சியை காண்கிறான் சந்திரன். விக்ரமோ இந்த காட்சியை கண்டு மயங்கியே போய்விட்டான். மயங்கிய விக்ரமை கைத்தாங்கலாய் தூக்கி கொண்டு கேமராவை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு பாழடைந்த அறைக்குள் நுழைந்து கதவை சார்த்தினான் சந்திரன். சந்திரனுக்கு மூச்சு உச்ச சாயலில் வாங்கியது. கைப்பையில் இருந்த தண்ணீரை எடுத்து விக்ரமின் முகத்தில் தெளிக்க விக்ரம் மெதுவாக கண்களை திறந்தான். கண் விழித்தவன் திடீரென்று என்று கத்த சந்திரன் அவன் வாயை பொத்தி மெதுவாக அவன் காதருகே போய், விக்ரமா, நானும் அதை பார்த்தேன்டா. இங்க என்னமோ இருக்கு. முதல்ல இங்கிருந்து எப்படியாவது வெளியே போகணும். தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சந்திரன் சொல்ல விக்ரமும் சிறிது நேரம் கழித்து ஆஸ்வாசம் அடைந்து சாதாரண நிலைக்கு திரும்பினான். பொன்னம்மாள் கூறிய ஆவி இவள்தானா? ஆனால் அவள் யார்? அவள் எப்படி இத்தனை சக்தி பெற்ற பிசாசாய் மாறினாள்? அந்த பதில்கள் இன்றும் மர்மம்தான். அத்தியாயம் 2. சாபத்தின் நிழல். அரை கதவை சாத்திய சந்திரன் கேமராவை கையில் பிடித்து வியப்போடு பதிவாகியிருந்த அந்த ஆவி முகத்தை பார்த்தான். ஸ்கிரீன் முழுக்க அந்த பெண்ணின் மங்கலான உருவம் தெரிந்தது. ஆனால் அடுத்த வினாடி படம் மறைந்து போனது. ஏ விக்ரம், நீ பாத்தியா என்று அவன் கேட்டான். விக்ரம் தரையில் அமர்ந்து கொண்டான். டே சந்திரா, என்னுடைய கையை யாரோ நெரிச்சது போல இருந்துச்சு. இன்னும் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலி இருக்குடா. சந்திரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவனுடைய முகமும் ஆச்சரியத்தில் உறைந்துதான் போயிருந்தது. பேய், ஆவி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நிரூபிக்க தான் நானே இங்க வந்தேன். ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கே பல சந்தேகங்கள் ஏற்படுது. அப்போ பேய் உண்மையா? இப்படியா சந்திரன் தன் மன எண்ணங்களை வெளிப்படுத்த
அந்த சமயம் காற்று திடீரென்று மேலும் வேகமாக வீசியது. இடிபாடுகளின் சுவரில் சிகப்பு நிறத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. சந்திரன் சுவரில் கூர்ந்து நோக்கினான். அங்கு எழுதப்பட்டிருந்த வரிகள், இன்னும் முடியவில்லை, இரத்த பலி இன்றும் தேவையாக இருக்கிறது. விக்ரம் கூச்சலிட்டான். டேய், இது எப்ப வந்துச்சு? சுவர்ல இதுக்கு முன்னாடி அங்க எதுவுமே இல்லையே. சந்திரன் சுவற்றை இன்னும் நெருங்கி பார்த்தான். அந்த எழுத்துக்கள் இரத்தத்தில் எழுதப்பட்டது போல பலபலத்தன. ஆனால் அவன் கை வைக்க சென்றவுடன் அவை கரைந்து மறைந்து விட்டன. இதற்கு மேல் இங்கு இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த இருவரும் வேக வேகமாக கோட்டையை விட்டு வெளியேறி கிராமத்தை நோக்கி ஓடினர். கிராமத்திற்குள் சென்றதும் கிராமவாசிகள் தங்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருந்த குடிலுக்குள் நுழைந்து இருவரும் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு இளைப்பாற படுத்து கொண்டனர். சாபம் தொடங்கியது. அன்று இரவு கிராமத்தில் விசித்திர சம்பவங்கள் அரங்கேறின. கிணற்றில் இருந்த தண்ணீர் கருப்பு நிறமாக மாறியது. மாடுகள் திடீரென்று இறந்து விழுந்தன. ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருந்த போதே கத்திக்கொண்டு எழுந்தாள். என்னை எரிக்காதீங்க என்று கத்திக்கொண்டே ஓடினாள். மூத்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த சாபம் மீண்டும் எழுந்து விட்டதாக பேசிக்கொண்டனர். பொன்னம்மாள் சந்திரனை ஏறிட்டு பார்த்து பேசினாள். நீங்க 2 பேரும் கோட்டைக்குள்ள போனதால தான் இப்போ சாபம் எழுந்திருக்கு. அந்த பெண்ணோட ஆவி உன்னை பிடிச்சிக்கிட்டு மூலமா கிராமத்துக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்க இருவரும் இப்ப தப்பிக்க வழிகளே இல்லை. நேற்று இரவு நடந்த விடயங்களை எண்ணி மேலும் மனம் கலங்கிய சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான். பாட்டி, அந்த பெண் யார்? யாருக்காக அவ இன்னும் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கா? அந்த சாபம் எப்படி உருவாச்சு? பொன்னம்மாள் கண்களை மூடிக்கொண்டாள். காலம் 1000 வருடங்கள் பின்னோக்கி சுழன்றது. அவ பேரு அரண்மனை தேவி. அந்த காலத்து அரசனின் அழகு ராணி. ஆனா அவ அரசனுக்காக இல்ல, பெண்களுக்காக உயிரை கொடுத்தவ. 1,00,000 பெண்களோட உயிரோட சேர்ந்து அவளும் எரிஞ்சிட்டா. ஆனா அவ சாபம் மட்டும் எரியல. அன்னைக்கு பேரிடி உண்டாச்சு, பெரும் மழை ஏற்பட்டுச்சு. 1,00,000 பெண்களுடைய ரத்தம் ஆறா ஓடுச்சு. அந்த ஒட்டுமொத்த பெண்களுடைய சாபம் ஒன்னா இணைஞ்சது. அது ஒருத்தி மூலமா இந்த உலகத்துல பிறந்தது. அவதான் அரண்மனை தேவி. அரசனை பழிவாங்க இன்னிக்கும் அவ அந்த கோட்டையில தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இப்படியாக பொன்னம்மாள் தன் பாட்டியிடம் சிறிய வயதில் கேட்ட விடயங்களை சந்திரனுக்கு கூறி முடித்தாள். குழம்பிய மனநிலையோடு அங்கிருந்து சந்திரனும் புறப்பட்டான். அன்று இரவு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் இருந்த சந்திரன் ஒரு வழியாக நித்திரையில் ஆழ்ந்தான். அப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது அரண்மனை தேவி அவன் கனவில் வந்தாள். ஒரு நீண்ட நடைபாதையில் முழுக்க இரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. அதன் நடுவில் வெண்மை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் முகத்தில் அழகு இருந்தாலும் கண்களில் இருளும் குரலில் பயங்கரமும் இருந்தது. நான் இன்னும் விடுதலையாகவில்லை. என எரித்தவர்களின் ரத்தம் இன்னும் தரையில் விடவில்லை. நீதான் எனக்கு அந்த காரியத்தை செய்து தர வேண்டும். சந்திரன் நடுங்கினான். நானா? நாயே? பெண் மெதுவாக சிரித்தாள். ஏனென்றால் நீதான் என்னை தேர்ந்தெடுத்தாய். நீ இப்போது என்னிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய நேரம். இல்லை என்றால் உன் உயிரோடு சேர்த்து கிராமத்தின் உயிரையும் நான் குடிப்பேன். சந்திரன் அந்த குரலில் பீதியடைந்து சட்டென்று விழித்தான். அவன் உடம்பு முழுக்க வியர்வை.
விக்ரம் அவனை பார்த்து பயந்து, டேய், நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்த, அது அது என்னடா உன் கையில ஏதோ கருப்பு நிறத்துல பட்டையா வருது. சந்திரன் கையை பார்த்தான். அவன் கை மணிக்கட்டிலிருந்து கருப்பு நிற சின்னம் போல ஒன்று உருவானது. இது ஆவிக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட போகின்ற ஒப்பந்தத்தின் அடையாளம். இப்பொழுது அந்த பெண்ணின் ஆவி சந்திரனை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவளின் சாபம் கிராமத்தை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சந்திரன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டுமா, இல்லை என்றால் முழு கிராமமும் அழிந்து போகுமா? அத்தியாயம் 3. அரண்மனை தேவியின் ரகசியம். சந்திரன் கையில் தெரிந்த அந்த கருப்பு சின்னம் நச்சுப்பாம்பு கடித்த சாயம் போல கருத்து கொண்டே போனது. அவன் எவ்வளவு கழுவினாலும் அது மறையவே இல்லை. இது ஒப்பந்தத்தின் அடையாளம் என்று பொன்னம்மாள் சொன்னாள். அவ உன்னை விட மாட்டா. நீ எங்க போனாலும் இந்த சின்னம் உன்னுடைய உயிரை கட்டி போடும். விக்ரம் கோபமாக சொன்னான். இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏதாச்சும் விஷக்கடியா இருக்கலாம். சென்னைக்கு போனா எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. ஆனால் பொன்னம்மாள் கடுமையாக இதற்கு மறுமொழி கூறினாள். நீ உலகத்தோட எந்த மூளைக்கு வேணும்னாலும் போ, யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. ஏன்னா இது மாந்திரீகம். அந்த பெண் உயிரோடு இருக்கும்போதே எரிக்கப்பட்டவ. மரணத்துக்கு பிறகு அவ ஆவி இன்னும் பல மடங்கு பலமாகிடுச்சு. சந்திரன் தான் இப்ப நமக்கு முக்கியம். அவனால தான் இந்த சாபம் ஒரு முடிவை நெருங்கும். இல்லைன்னா கிராமம் மொத்தமும் அழியும். பாட்டி, இதை எங்க இருந்து தொடங்குறது? இதை என்னால எப்படி முடிக்க முடியும்? பொன்னம்மாள், இதற்கு தெளிவ அவளே உனக்கு கொடுப்பா. அன்று இரவு சந்திரனுக்கு மீண்டும் கனவு வந்தது. அந்த கனவு காட்சியெல்லாம் சந்திரன் நேராக அங்கு இருந்து பார்த்தது போல இருந்தது. அவன் முன்னால் அந்த கோட்டையின் மண்டபம். ஆயிரக்கணக்கான பெண்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர். அரசன் கூர்மையான வாளை கையில் பிடித்து சிரித்து கொண்டிருந்தான். கை கால்களெல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல பெண்கள் அங்கு கிடந்தனர். அவர்களது கண்ணீரும் கூச்சலும் வானை தாண்டி பயணம் செய்தது. மண்டபத்தின் அருகே ஒரு மாபெரும் நெருப்பு அகழி. அவள் அரண்மனை தேவி. கண்ணீர் மல்க அவனை நிறுத்த சொன்னாள். தயவு செய்து நிறுத்து. இவர்கள் குற்றமற்றவர்கள். நீ இவர்கள் உயிரை எடுத்தால் உன் குலமே நாசமாகும். ஆனால் அரசன் கேட்கவில்லை. என் மஞ்சத்தின் அடிமை நீ. எனக்கே சாபமா? இங்கு நான் வைத்ததே சட்டம். நீயும் இவர்களோடு சேர்ந்து மடிவாய் என்றவன் சங்கிலியோடு பிணைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண்களையும் பார்வையிட்டு விட்டு ஒரு அரக்க சிரிப்பை சிரித்தான். நெருப்பு அகழிக்குள் ஒவ்வொரு பெண்களாய் பிடித்து தள்ளினான் அந்த கொடூர அரசன். உடல்கள் கருகும் வாடை பெண்களின் கூக்குரலோடு இணைந்து நாடெங்கும் பரவியது. 99,999 பெண்கள் நெருப்பு அகழிக்குள் தள்ளப்பட்ட பிறகு கடைசியாக அரண்மனை தேவி அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து தரையில் விழுந்து கிடந்தாள். காவலாளிகள் அவளை தூக்கி கொண்டு வந்து அகழிக்கு அருகே நிறுத்தினர். அரசன் குனிந்திருந்த அவள் தலையை தன் வாளால் உயர்த்தினான். கண்ணீர் தீர்ந்து போன அவள் கண்கள் காய்ந்து கிடந்தது. அரசன் கேட்டான், கடைசி ஆசை ஏதேனும் உண்டா? தீராவலி கோபமாய் மாற அரண்மனை தேவி மெல்ல வாய் திறந்தாள். நான் எரிந்தாலும் என் உயிர் மண்ணில் கரையாது. என்னை சிதைத்த ரத்தமெல்லாம் மண்ணோடு கலக்கும் வரை என் ஆவிதான் இந்த மலைக்கு சங்கிலி. இது என் சாபம். இப்படி கூறிய அரண்மனை தேவி அரசனை பார்த்து கொண்டே அவளாகவே அந்த அகழிக்குள் குதித்து
பொசுங்கி சாம்பலானாள். அரண்மனை தேவியின் கோரிக்கை. கனவிலிருந்து சந்திரன் கண் விழித்ததும் திடுக்கிட்டான். அரண்மனை தேவி அவன் முன் நின்று கொண்டிருந்தாள். வெண்மையான உடையில் கருப்பு புகை போல கேசம் பரவியிருந்தது. கண்களில் நிற்காத ரத்தம். சந்திரா, என் சாபம் முடிக்க ஒரே வழிதான் உண்டு. என்னை எரித்தவர்களின் வம்சத்து ரத்தம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. அவர்களுடைய உயிர்தான் எனக்கு வேண்டியது. அதை நீதான் கொடுக்க வேண்டும். சந்திரன் அதிர்ச்சியடைந்தான். என நான் கொலை செய்யணுமா? அவள் மெதுவாக சிரித்தாள். இது உன் தேர்வு இல்லை, முடிவு நான் மட்டுமே எடுப்பேன். நீ மறுத்தால் இந்த கிராமத்திலேயே முதலாவது உயிர் நாளை போகும் என்று கூறியவள் அடுத்த கணமே மறைந்து போனாள். அடுத்த நாள் காலை கிராமத்தில் பரபரப்பு. ஒரு குடும்பம் முழுக்க இரத்தம் குடிக்கப்பட்டது. உடலில் எலும்பு மட்டும் மிஞ்சியிருக்க அந்த குடும்பம் மொத்தமும் சடலமாய் கிடந்தது. பொன்னம்மாள் முகத்தை மூடி அழுதாள். தொடங்கிட்டா, இப்போ ஒவ்வொரு நாளும் உயிர்கள் போகும் போகும். சந்திரா, நீ அவளுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த சாபம் அடங்கும். இந்த சாபம் அடங்கும். சந்திரன் கலங்கியே போய்விட்டான். அவனால் இப்பொழுது ஒரு குடும்பமே உயிரோடு இல்லை. ஆனா இதை நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒரு சக மனுஷனை எப்படி கொல்றது? ஐயோ, இந்த சாபத்திலிருந்து நான் எப்படி தான் வெளியே வர போறேன்? விக்ரம் அவன் தோள்களில் மெல்ல கை வைத்தான். சந்திரா, மனசை விட்டுறாத. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்டா. ஆனா நாம் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா நாளைக்கு விடியலை பார்க்க நாமளே உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இப்போ கதையுடைய மைய புள்ளிய நாம நெருங்கிட்டோம். இந்த தருணத்துல சந்திரனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று கொலை செய்யணும், இல்லைனா கிராமத்தை காவு கொடுத்துட்டு அரண்மனை தேவியின் ஆவியால கொல்லப்படணும். சந்திரன் என்ன முடிவெடுப்பான்? அத்தியாயம் 4. இருளின் ஒப்பந்தம். சந்திரனால் பகலில் நடமாட முடியவில்லை, இரவில் தூங்க முடியவில்லை. அந்த ஆவியின் குரல் அவன் காதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. ரத்தம் வேண்டும், ரத்தம் வேண்டும், அது முன்னோடு கலக்க வேண்டும். ரத்தாறு ஓடும் போது சாபம் நீங்கும், இல்லையே சர்வநாசம். அவன் எதுவும் செய்யாமல் இருந்தால் தினமும் ஒரு குடும்பம் அழியும். ஆனால் அவன் கொலை செய்தால் அவன் கையில் அழியாத இரத்தக்கரை. இப்படி பல எண்ண ஓட்டங்களில் சந்திரன் ஆழ்ந்திருக்க திடீரென்று அவன் மனதில் ஒரு பிம்பம் தோன்றியது. அந்த பிம்பம் முதலில் அந்த அரண்மனைக்கு சந்திரன் சென்றபோது அவன் கண்களால் கண்டது. அரண்மனை தேவியின் ஆவிக்கு பயந்து சந்திரன் அந்த அறைக்குள் போய் கதவை தாழிட்டு கொண்டபோது சுவரில் எழுதப்பட்டிருந்த அந்த இரத்த எழுத்துக்களோடு வேறு ஒரு விடயத்தையும் அங்கு அவன் கண்டான். அவன் சுவரை உற்று நோக்கும்போது அந்த எழுத்துக்கள் மறைந்த பின்னும் வேறு ஒரு விடயம் அந்த சுவரில் இருந்தது. பாழடைந்து போன அந்த சுவரில் ஒரு பழங்கால ஓவியம். அந்த ஓவியத்தில் அரண்மனை தேவி அமர்ந்திருந்தார். தேவியின் முகம் முற்றிலுமாக சிதைந்து போயிருந்தது. ஆனால் தேவிக்கு அருகே பின்னிருந்து ஒரு உருவம் அவளை கட்டி பிடித்தபடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் முகம் மட்டும் அந்த சுவரில் தெளிவாக தெரிந்தது. அந்த சுவரில் இருந்த முகம், அந்த உருவம் அரசனுடையது அல்ல. சந்திரன் மஞ்சங்காடு கிராமத்திற்கு வருவதற்கு முன்பே ப்ரீ ரிசர்ச் எனப்படும் ஒரு முன்னோட்ட ஆராய்ச்சி செய்திருந்தான்.
அதில் மஞ்சங்காடு கிராமத்திலிருந்து ஒரு 40 மைல்கள் தொலைவில் ஒரு பள்ளிப்படை கோவிலில் அரசனின் சுவர் ஓவியத்தை அவன் கண்டிருந்தான். அந்த ஓவியத்தில் அரசனுக்கு ஒரு பக்க கண் முற்றிலுமாக இல்லை. மேலும் அந்த கண்ணிமைக்கு கீழே ஒரு பெரிய வெட்டுக்காயம். இது சந்திரனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் அரண்மனையில் சுவர் ஓவியத்தில் அரண்மனை தேவியுடன் அமர்ந்திருந்த அந்த உருவம் இதற்கு பல விதத்தில் நேர்மாறாக இருந்தது. அந்த உருவத்திற்கு 2 கண்களும் சரியாக இருந்தது. முகத்தில் எந்த வெட்டுக்காயமும் இல்லை. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த விடயத்தை சந்திரன் கவனிக்க தவறவில்லை. திடீரென்று அவன் மனதில் இந்த பிம்பம் தோன்றியதற்கான காரணம் சந்திரனுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய குழப்பம். அரசன் அல்லாத ஒருத்தன் அரண்மனை தேவியுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் ஒருத்தன், அவன் யார்? அடுத்த நாள் காலை சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான். பாட்டி, அந்த அரண்மனைக்கு போயிருந்தப்போ அரண்மனை தேவி கூட வேற ஒருத்தன் நெருக்கமா இருக்கிற ஓவியத்தை நான் பார்த்தேன். அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? பொன்னம்மாள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அந்த அரசன் மார்த்தாண்ட பூபதி ஒரு அரக்கன். அரசி அரண்மனை தேவி மகத நாட்டோட ஒரே இளவரசி. மகத நாட்டை போரில் வென்ற மார்த்தாண்ட மகத நாட்டு மக்களோட தலையில கத்திய வச்சு இளவரசிய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கினான். தன் மக்களை காக்க தன்னையே கொடுத்தா அரண்மனை தேவி. இந்த அரண்மனை தேவிக்கு முன்கூட்டியே ஒரு காதலனும் இருந்தான். அவனை தான் நீ அந்த ஓவியத்தில் பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சந்திரன் குழப்பமடைந்தான். அவங்க காதலிச்சாங்களா? அவனுடைய ஓவியம் எப்படி அரண்மனைக்குள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாது. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டி எனக்கு சொல்லி இருக்கா, அந்த அரண்மனைக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்கான். இந்த பாதையை அரசனுக்கு தெரியாம அரசி பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். அங்க போனா உனக்கு தேவையானது ஏதாச்சும் கிடைக்கலாம். ஆனால் நினைவில் வச்சுக்கோ, அந்த சுரங்கப்பாதை இந்த கிராமத்தோட எல்லையில் இருக்கிற நதி ஓரத்திலிருந்து தொடங்கும். அது நேரா மலைக்கு மேலே அரண்மனையோட நிலவரைக்குள்ள போய் முடியும். கிட்டத்தட்ட 1000 வருஷமா அந்த குகை பாதையை யாருமே பயன்படுத்தலை. அதுக்குள்ள அரசியை தவிர யாரும் போனதும் இல்லை. அங்க என்ன இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. கவனமா போ. 2ஆம் சந்திப்பு. ஒப்பந்தம். மறுபடியும் அமானுஷத்தை தேடி போறதா? அங்க போனா உயிரோட திரும்ப வருவோமா? சந்திரன் பீதி கலந்த குழப்பத்தோடு ஆழ்ந்து யோசித்து கொண்டிருக்க, அவன் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகே சுவரில் இருந்த ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மெல்ல தானாக அசைந்தது. கண்ணாடிக்குள்ளிருந்து நீண்ட நகம் பொருந்திய ஒரு கை மெதுவாக வெளியே வந்தது. திடுக்கிட்ட சந்திரன் 2 அடிக்கு பின்னே போய் சுவரில் அழுந்த நின்று கொண்டான். வெளியே ஓட நினைத்தவன் கதவருகே பார்க்க, கதவு சடார் என்று தானாக மூடிக்கொண்டது. அறைக்குள் திடீரென்று குளிர்காற்று வீச உச்சபட்ச வேகத்தில் சந்திரனின் இதயம் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணாடிக்குள் இருந்து வந்த அந்த கை 10 அடிக்கு நீண்டு வந்து சந்திரனின் ஒரு கையை இறுக பற்றியது. அந்த தருணம் சந்திரனின் மணிக்கட்டை அந்த கை மேலும் இறுக்கமாக பிடிக்க அவனுக்கு எரிச்சல் கலந்த ஒரு வலி உயிர் போகும் எல்லைக்கு அவனை கூட்டிச் சென்றது. சடார் என்று அந்த கை தன் பிடிப்பை தளர்த்த முழு சக்தியையும் இழந்த சந்திரன் பொத்தென்று தரையில் சரிந்தான். சுய நினைவை இழக்க சில வினாடிகள் இருக்க விழுந்தவனின் கண்கள் அந்த கண்ணாடியையே வெறித்து பார்த்தது. கண்ணாடிக்குள் அரண்மனை தேவி அகோரமாக சிரித்தாள். ஒப்பந்தம் முடிந்தது. இனி உன் உயிர் எனக்கு சொந்தமானது. ரத்தம் கொடு, இல்லை உயிரை விடு.
இப்படியாக கூறியவள் கண்ணாடியிலிருந்து மறைந்து போனாள். சந்திரன் மெல்ல குனிந்து தன் கை மணிக்கட்டை பார்க்க, முன்பு கருப்பு நிறத்தில் இருந்த சின்னம் இப்பொழுது பழுக்க காய்ச்சிய உலோகம் போல் நெருப்பாக பலபலத்தது. அடுத்த கணம் நினைவிழந்து நீண்ட நித்திரைக்குள் மூழ்கினான் சந்திரன். மரண ஊர்வலம். அந்த அகோர சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்துதான் சந்திரன் கண் விழித்தான். அவன் கண் விழித்த போது விக்ரம் அவன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தான். விக்ரமின் முகத்தில் பெரும் வறட்சி, மீளா சோகமாக அவன் முகம் காட்சியளித்தது. மெல்ல வாய் திறந்த சந்திரன் என்ன ஆனது என்று விக்ரமை கேட்க, அவன் நினைவிழந்த அந்த 2 நாட்களில் என்னவெல்லாம் நடந்தது என்று விக்ரம் விவரித்தான். நீ மயங்கி விழுந்த அன்னைக்கு நைட்டு இன்னொரு குடும்பத்தை அந்த அரண்மனை தேவி ரத்தம் உறிஞ்சு மொத்தமா சாகடிச்சிட்டா. கிராமத்தில் ஓடக்கூடிய நதி ரத்த சிவப்பா மாறிடுச்சு. கிராமத்தில் ஏதோ வினோதமான நோய் பரவி வருது. மக்கள் எல்லோரும் விஷ காய்ச்சல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா, எனக்கு என்னமோ இந்த கிராமமே மொத்தமாக அழிய போகுதுன்னு தோணுது. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. இந்த கிராமத்துக்கு என்ன நடந்தா நமக்கு என்னடா? நாம் வந்ததே டாக்குமெண்ட்ரி எடுக்கத்தானே. இவங்களுக்காக நாம் ஏன் உயிரை விடணும்? வா, நாம் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இப்படியாக விக்ரம் சொல்ல, அதற்கு மறுமொழி கூற சந்திரன் வாய் திறக்கும் சமயம் வெளியே கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டது. விக்ரம் போய் கதவை திறந்து பார்க்க, வெளியே கிராமவாசிகள் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர். தட்டு தடுமாறி சந்திரனும் மெல்ல கதவருகே வந்து நின்றான். அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு கிராமவாசி சொன்னான், இதோ இங்க நின்னுக்கிட்டு இருக்கானே, இவனால தான் இன்னைக்கு நம்ம கிராமம் தினம் தினம் சாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. பச்சை குழந்தைங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்கன்னு எல்லாரும் காய்ச்சல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க என்றவன் உடனே சந்திரனை பிடித்து வீதியில் தள்ளினான். கிராமவாசிகள் அனைவரும் சந்திரனை அடிக்க போக பொன்னம்மாள் அவர்களை தடுத்தாள். டே முட்டாள்களா, விதைச்சவன் தான் அதை அறுவடை செய்ய முடியும். அவன் இல்லாம இந்த சாபம் அடங்கவே அடங்காது. இந்த சாபத்துக்கான தீர்வு அவன் கையில தான் இருக்கு. அவனை விடுங்கடா. இப்படியாக பேசிய பொன்னம்மாள் கிராம மக்களிடமிருந்து சந்திரனை காப்பாற்றினாள். எழுந்த சந்திரன் விக்ரமிடம் சொன்னான், விக்ரமா, எது எப்படியோ பொன்னம்மா பாட்டி சொன்ன மாதிரி இந்த சாபம் கிராமத்துக்குள்ள வர நான் தான் காரணம். இதுக்கான முடிவை தேடி இன்னைக்கு நைட்டு முக்கியமான இடத்துக்கு நான் போக போகிறேன். என் கூட நீயும் வா என்று சந்திரன் கூற விக்ரமும் தலையசைத்தான். சுரங்கப்பாதைக்குள். இரவு 11 மணி நெருங்கியதும் கிராமவாசிகள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள் என உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரனும் விக்ரமும் மெல்ல வெளியே வந்து சிகப்பு நிறமாக மாறியிருந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மலை இடுக்குகளுக்கு நடுவே ஒரு பெரிய துவாரம் தென்பட்டது. பொன்னம்மாள் கூறிய குகையின் நுழைவாயில் இதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரன் குகைக்கு முன்னே விழுந்து கிடந்த ஒரு சில பாறைகளை அகற்றிவிட்டு தன் கையில் இருந்த டார்ச் லைட்டுக்கு உயிர் கொடுத்தான். அதன் வெளிச்சத்தின் உதவியால் மெல்ல உள்ளே நடந்து சென்றான். இருள் மண்டிய குகைப்பாதை நீண்டு கொண்டே சென்றது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்தவர்கள் குகையின் மைய பகுதியை அடைந்தனர். மையப்பகுதியின் பக்கவாட்டில் ஒரு கதவு இருப்பது போல தென்பட்டது. அதன் அருகே சென்ற விக்ரம் அந்த கதவை தொட முற்படும் போது அது பொடி பொடியாக கரைந்து கீழே விழுந்தது. விக்ரம் அதிர்ச்சியுற்றான். உடனே சந்திரன், 1000 வருஷம் பழமையான கதவு, செல்லரிச்சிருக்கொண்டா என்றவன் முன்னே சென்றான். உள்ளே சென்றவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒரு குகைக்குள் இப்படி ஒரு வசந்த மாளிகையை அவர்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்த்ததில்லை. பாழடைந்து போயிருந்தாலும் அது பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. விக்ரம் கேட்டான், சந்திரா, இந்த இடத்துல தான் அரண்மனை தேவி தன்னுடைய அந்தரங்க காதலனை வந்து சந்திச்சாங்களாடா? சந்திரன்,
நானும் அப்படிதான் நினைக்கிறேன்டா. ஹே சந்திரா, இங்க பாத்தியா, மலையிலிருந்து இயற்கையா வர்ற ஓடை. அந்த ஓடை நீரை சேனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு அழகான குளம் மாதிரி அமைச்சு அந்த குளத்துல அரண்மனை தேவி நீராடி இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ரகசிய வசந்த மாளிகை பயமா இருந்தாலும் ரொம்ப பிரமிப்பா இருக்குடா. விக்ரம் கூறியதை கேட்டுக்கொண்டே அந்த குளத்திற்குள் உற்று நோக்கினான் சந்திரன். விக்ரம், டார்ச் லைட்டை குளத்தோட மையப்பகுதியில் அடி. விக்ரமும் அப்படியே செய்ய, டேய், குளத்தோட மையப்பகுதியில் ஏதோ மினுமினுக்கிற மாதிரி தெரியல. ஆமாடா சந்திரா, ஏதோ பெட்டி மாதிரி தெரியுது. உடனே குளத்திற்குள் குதித்த சந்திரன் ஒரு முழுக்கு போட்டு நீந்தி சென்று பெட்டியுடன் வெளியே வந்தான். இருவரும் பெட்டி மீது படிந்திருந்த பாசிகளை விலக்கிவிட்டு பார்த்தனர். அது ஒரு தாமிரத்தாலான பெட்டி. அந்த பெட்டியின் மேல் பழங்கால தமிழ் எழுத்துக்கள். சந்திரனுக்கு அதை நன்றாக படிக்க தெரிந்திருந்தது. சந்திரன் படித்தான். உன் காதலன் அரவிந்தனின் பரிசு. உடனே விக்ரம், ஓ, அரசியோட காதலனின் பெயர் அரவிந்தனா? சந்திரன், அப்படிதாண்டா இருக்கணும். இருவரும் பெட்டியை திறக்க உள்ளுக்குள்ளே அரசி பயன்படுத்திய அந்த கால பொருட்கள் இருந்தன. அந்த பொருட்கள் அனைத்தையும் விலக்கிவிட்டு சந்திரன் உள்ளே பார்க்க ஒரு நீண்ட பட்டு துணியாலான சுருள் கிடந்தது. அந்த துணியாலான சுருளை சந்திரன் விரித்து பார்த்தான். உள்ளே அரண்மனை தேவி தன் கைப்பட எழுதிய வாசகங்கள் இருந்தன. இப்போது 1000 வருடங்கள் பின்னோக்கி செல்வோம். அரண்மனை தேவி தன் கைப்பட அந்த சுருளில் எழுதி கொண்டிருந்தார். அரவிந்தா, நம் ரகசிய சந்திப்பை பற்றி அரசன் மார்த்தாண்டனுக்கு விஷயம் கசிந்து விட்டது. நம் ஆபத்து படைகளை அழைத்து கொண்டு சீக்கிரம் நாட்டின் எல்லைக்கு வந்துவிடு. என்னை மட்டுமல்ல, என்னோடு மகத நாட்டிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட 1,00,000 பெண்களையும் கொல்ல மார்த்தாண்டம் ஏதோ பயங்கர திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அரவிந்தா, இந்த செய்தி உன்னை வந்து சேரும் தருணம் அரசன் கட்டாயம் என்னை நெருங்கி இருப்பான். உன் படை எல்லைக்கு வந்து சேர்ந்தால்தான் அரசனை நாம் திசை திருப்ப முடியும். விரைவில் வா. வெற்றியடைந்தால் உன்னோடு வாழ்வு, தோல்வி என்றால் மரணத்தில் நாம் கூடுவோம். இப்படிக்கு அரண்மனை தேவி. மீண்டும் நிகழ்காலம். விக்ரம் கேட்டான், டே சந்திரா, இந்த துணி சுருள் எங்க இருக்குன்னா? ஆமாண்டா, இந்த தகவல் அரவிந்தனுக்கு போறதுக்கு முன்னாடியே மார்த்தாண்டன் அரண்மனை தேவியை நெருங்கிட்டான். நீ எப்படி இதை உறுதியா சொல்ற? என்னோட ப்ரீ ரிசர்ச்சில் நான் ஒரு விஷயத்தை படிச்சிருக்கேன். அரசன் மார்த்தாண்ட பூபதி தன்னுடைய 35வது ஆட்சி ஆண்டில் 1000கணக்கான படை வீரர்களோட போய் மௌரிய பேரரசில் ஒரு குறுநில அரசனுடைய நாட்டை மொத்தமாக அழிச்சிருக்கான். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக கொடூரமான மோசமான போர். நாட்டில் ஒரு சின்ன குழந்தைய கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் மார்த்தாண்டனுடைய படை வீரர்கள் கொன்று குவிச்சாங்க. அந்த குறுநில தேசத்துடைய அரசனின் பெயர் ராஜ பட்டாள அரவிந்தன். போரில் தோத்து போன அரவிந்தன் அங்கே இருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. சந்திரா, அப்போ? ஆமா, அதே அரவிந்தன் தான் அரண்மனை தேவியுடைய காதலன். நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாகுதுடா. அரண்மனை தேவியுடைய சாபத்துக்கு அடிப்படையான காரணம் அவ அரவிந்தன் மேலே வச்சிருந்த காதல் தான். அந்த காதல் தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய சங்கிலியா இங்க இருக்கு. நான் படிச்சிருக்கேன், எல்லா சாபத்துக்கும் ஒரு 2ஆம் பக்கம் கட்டாயம் இருக்கும். அரசன் கொன்னதுனால அரண்மனை தேவி ஒரு பெரும் சாபமானா. இப்போ உயிரோடு இருக்கிற அரச வம்சத்தை கொல்றது தான் இதுக்கு விமோச்சனம். நல்லா யோசிச்சு பாரு, அரவிந்தன் மீண்டும் திரும்ப வந்தா சாபமும் இல்லை, விமோச்சனமும் இல்லை. டே சந்திரா, என்னடா சொல்ற? உனக்கு என்ன நட்டு காணிடுச்சா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தனை எப்படிடா திரும்ப கொண்டு வர முடியும்? தெரியலடா. இந்த சாபத்துக்கு இன்னொரு விமோச்சனம் இருக்குன்னா
அது அரவிந்தன் கையில தான் இருக்கு. 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த அரண்மனை தேவி இப்பவும் இருக்கானா? ஏன் அரவிந்தனும் இருக்கக்கூடாது? என்னமோ சொல்ற. சரிடா, இப்போ அரவிந்தனை எங்க போய் தேடுறது? அதுக்கான விடைய அரண்மனை தேவியே நமக்கு கொடுப்பா என்று கூறியவன் சட்டென்று திரும்பி வசந்த மாளிகையின் வாயிலை பார்க்க அங்கு அரண்மனை தேவி நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபம் அனலாய் கொதித்தது. 1000 வருடம் முன் காணாமல் போன அரவிந்தனை சந்திரன் எங்கு போய் தேடுவான்? இந்த சாபத்திலிருந்து சந்திரன் தப்பிப்பானா? அத்தியாயம் 5. காதலும் சாபமும். வசந்த மாளிகையின் வாயிலில் நின்று கொண்டிருந்த அரண்மனை தேவியின் ஆன்மா கோபத்தால் பற்றி எரியும் தீப்பிழம்பாய் காட்சியளித்தது. கூந்தல் நெருப்பு பந்தமாய் எரிந்தது. இரத்தம் கொடு, இரத்தம் கொடு என்று அவள் கத்தினாள். காற்றில் பறக்கும் அவள் ஆவி கைகளை நீட்டிக்கொண்டு வேகமாக சந்திரனை நெருங்கியது. அடுத்த கணம் விக்ரம், சந்திரா இப்ப என்னடா பண்றது? வேற வழி இல்ல, இந்த பக்கம் போனா அரண்மனை தேவி ஆவி கிட்ட மாட்டிப்போம். நாம எதிர் திசையில கோட்டை நிலவரை நோக்கி ஓடுவோம் என்று சந்திரன் கூற, மறுகணம் சந்திரனும் விக்ரமும் சுரங்க பாதையின் எதிர் திசையில் ஓட ஆரம்பித்தனர். குகையின் சுரங்கங்கள் பாம்பு போல வளைந்து நெளிந்து திரும்பின. ஒவ்வொரு திருப்பத்திலும் அரண்மனை தேவியின் நிழல் அவர்கள் மீது விழுந்தது. அவளிடம் இருந்து தப்பிக்க இருவரும் மேலும் தங்களது வேகத்தை கூட்டினர். சுரங்கப்பாதையின் கரடுமுரடான பகுதியில் இருவரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது விக்ரம் சடார் என்று ஓரிடத்தில் தவறி குப்புற விழுந்தான். விழுந்தவனின் தலையில் ஒரு பாறை பட்டு இரத்தம் குபுகுபுவென்று வெளியேறியது. சந்திரன் வேகமாக சென்று விக்ரமை தூக்கினான். அந்த தருணம் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த காட்டு வௌவால்கள் அனைத்தும் இரத்த வாடையறிந்து விழித்து கொண்டன. விழித்து கொண்ட வௌவால்கள் பெரும் சத்தத்துடன் கூட்டமாக இருவரையும் நெருங்கியது. உடனே சந்திரன் தன் கைக்குட்டையை எடுத்து விக்ரமின் தலையில் இறுக கட்டிவிட்டான். பின் விக்ரமை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு வேகமாக நகர்ந்தான். மேலும் தன் கையிலிருந்த டார்ச் லைட்டை வௌவால்களை நோக்கி காட்ட வெளிச்சத்திற்கு பயந்த வௌவால்கள் பாறையில் சிந்தி கிடந்த விக்ரமின் குருதியை நோக்கி திசை திரும்பின. நெருங்கி வரும் வௌவால்கள் மீது வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டும் விக்ரமையும் ஒரு கையில் பிடித்து கொண்டும் மெல்ல மெல்ல பின்னோக்கி நகர்ந்தான் சந்திரன். அந்த தருணம் வௌவால்களுக்கு இடையே புகுந்து வெளியேறினாள் அரண்மனை தேவி. வௌவால்கள் அனைத்தும் சிதறி ஓடின. மெல்ல சந்திரனை பார்த்து கொண்டிருந்த அரண்மனை தேவி கீழே குனிந்து தன் நாவால் அந்த குருதியை நக்கி எடுத்தாள். இந்த பக்கம் விக்ரமால் ஒரு துளி கூட நகர முடியவில்லை. அவனை கீழே படுக்க வைத்த சந்திரன் துணிச்சலை வரவழைத்து கொண்டு சத்தமாக கத்தினான். தேவி, உன்னுடைய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு ரத்தம் வேண்டாம், உனக்கு காதல் தான் தேவை. நீ அவனை காதலிச்சிருக்க, அந்த அரவிந்தனை. உன்னை கட்டி வச்சிருக்கிறது சாபமோ கோபமோ இல்ல, உனக்குள்ள இருக்கிற காயம்தான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் முகம் சில வினாடிகள் மென்மையாயிற்று. அவள் கண்களில் நீர் வழிந்தது. ஆனால் அடுத்த கணமே அவள் கோபமாக மாறினாள். வேகமாக சந்திரனை நெருங்கினாள். ஒரு விரல் நுனி இடைவெளியில் சந்திரனின் கண்களை மிக நெருக்கத்தில் கூர்ந்து நோக்கினாள். அடுத்த கணம் சட்டென்று அங்கிருந்து மறைந்து போனாள் அரண்மனை தேவி. சந்திரன் அதிர்ச்சியடைந்தான். நடந்த சம்பவம் அவனுக்கு வியப்பிலும் வியப்பாக இருந்தது. தலையை பிடித்து கொண்டு மெல்ல எழுந்த விக்ரம், எங்கடா அந்த ஆவி எங்க போச்சு? சந்திரன், தெரியலடா, எனக்கு ரொம்ப கிட்ட வந்து பார்த்த அந்த ஆவி சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? ஆமாடா விக்ரம், என்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அரண்மனை தேவி இப்ப அதை சுலபமா செஞ்சிருக்கலாம். ஆனா இதையும் தாண்டி அந்த ஆவிக்கு என் கிட்ட இருந்து என்னமோ தேவைப்படுது. அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா
ஒரு விஷயம்டா விக்ரம், அடுத்து நாம எங்க போகணும்னு அவன் நமக்கு தெளிவா சொல்லிட்டா. என்ன புரியலடா? இங்க பாரு, என் கையில் இருக்கிற இந்த சின்னம் என்னன்னு உனக்கு புரியுதா? இது பார்க்க ஒரு பக்கம் யூ மாதிரி இருக்கு, மறுபக்கம் முக்கோணம் மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்தையும் இணைக்க இடையில ஒரு கோடு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. விக்ரம், நல்லா பாரு, இது ஒரு வரைபடத்தை குறிக்குது. அதுவும் இது மஞ்சங்காடு கிராமத்துடைய வரைபடம் தான். இதுல யூ மாதிரி இருக்கிற இடம் கிராமத்துக்கு கிழக்கு பக்கமா இருக்கிற பள்ளத்தாக்கு, மேலும் முக்கோணமா இருக்கிற பகுதி நாம இப்ப இருக்கிற கருப்பு மலை. இது ரெண்டத்தையும் இணைக்கிற சமதளம், அந்த நேர்கோடு, அது மக்கள் வாழும் பகுதி. உன்னிப்பா பார்த்தீங்கன்னா இந்த யூக்கு உள்ள ஒரு சின்ன புள்ளி இருக்கிறது உனக்கு தெரியும். அந்த புள்ளி தான் நாம போக வேண்டிய இடம். நீ எப்படிடா இதை உறுதியா சொல்ற? ஒருவேளை அந்த ஆவி நம்மளை காலி பண்ண செட் பண்ண ட்ராப் ஆகிட்டு இருந்தா? நீ இதை கேப்பன்னு எனக்கு தெரியும். இதோ தாமரை பெட்டிக்குள்ள இருந்த துணிச்சுருளுடைய பின்பக்கம் என் கையில் இருக்கிற சின்னத்துடைய விரிவான வரைபடம் இதுல இருக்கு. பள்ளத்தாக்குடைய அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அரண்மனை தேவி என்னை அங்கதான் போக சொல்லியிருக்கா. உடனே விக்ரம், சொன்னா கேளு சந்திரா, வேணாம், இதுவரைக்கும் நாம பட்டதே போதும். இந்த கணம் நாம உயிரோடு இருக்கிறதே நம்மளுடைய அதிர்ஷ்டம் தானே நான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை அவன் நம்மளை நெருங்கிட்டா கண்டிப்பா நம்மளை உயிரோட விடமாட்டான். விடிஞ்சதும் நம்ம இங்கிருந்து போயிடலாம். இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. சொன்னா கேளு சந்திரா. சந்திரன், இல்லடா விக்ரம், தெரிஞ்சோ தெரியாமலோ கிராம மக்கள் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். என் உயிரே போனாலும் சரி, இந்த சாபத்திலிருந்து கிராம மக்களை எப்படியாவது நான் விடுவிக்கணும். நான் சொல்றத கேளு சந்திரா. இல்ல விக்ரம், என்னை வற்புறுத்தாத. உனக்கு பயமா இருந்தா நீ போ, நானே இதை சமாளிச்சுக்கிறேன். வேணாண்டா, நானும் கூடவே வரேன் என்று விக்ரம் சொல்ல, சந்திரனும் விக்ரமும் கையில் இருந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு அந்த பாதையை பின்பற்றி பள்ளத்தாக்கை நோக்கி சென்றனர். சந்திரனும் விக்ரமும் சிறிது நேர நடைப்பயணத்திற்கு பின் பள்ளத்தாக்கின் முனைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கிருந்து எட்டி பார்த்த விக்ரம், சந்திரா, இந்த பள்ளத்தாக்கு எப்படியும் 100லேருந்து 150 அடி ஆழம் இருக்கும்டா. இறங்குற பாதையும் ரொம்ப செங்குத்தா இருக்கு. வேணாண்டா, நாம திரும்ப போயிடலாம். சந்திரன் விக்ரமை பார்த்து கொண்டே மெல்ல பள்ளத்தாக்கினுள் இறங்க ஆரம்பித்தான். விக்ரமும் வேறு வழியின்றி அவனை பின்தொடர்ந்தான். செங்குத்தாக இருந்த அந்த பள்ளத்தாக்கில் ஆங்காங்கே பாறை இடுக்குகளின் இடையே மேடும் பள்ளமுமாக இருந்த அமைப்புகளில் இறுக பற்றி கொண்டு மெதுவாக அவர்கள் இருவரும் கீழே இறங்கினர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இறங்கியவர்கள் ஒரு வழியாக பள்ளத்தாக்கின் சமதளத்திற்கு வந்தடைந்தனர். சமதளத்தில் ஒரு சிறிய நீரோடை ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் தாகம் தீர அந்த நீரோடையில் நீர் அருந்தினர். நீர் அருந்திவிட்டு நிமிர்ந்த விக்ரம், எப்பாடே சந்திரா, முடியலடா. உடனே சந்திரன், விக்ரம், கொஞ்சம் பொறுத்துக்கடா, நாம கிட்ட நெருங்கிட்டோம் என்றவன் வரைபடத்தை தொடர்ந்து மேலும் முன்னோக்கி சென்றான். சிறிது தூரம் சென்றவன் சட்டென்று நின்றான். அந்த இடத்தோடு வரைபடத்தின் பாதை முடிந்திருந்தது. சந்திரன் நிமிர்ந்து பார்க்க அவன் கண்முன்னே ஒரு அடர்த்தியான காடு தென்பட்டது. அந்த அடர்த்தியான காட்டிற்குள் ஒரு சிறு பட்டாம்பூச்சி கூட நுழைய முடியாது. அந்த அளவிற்கு செடிகளும் புதர்களும் காட்டை நிரப்பியிருந்தன. விக்ரம் கேட்டான், என்ன சந்திரா, இதுக்கு மேல பாதையும் இல்லை, மேப்பும் இங்கேயே முடிஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்றது? தெரியலடா, நான் சரியாக தான் வந்திருக்கேன். வரைபடத்தை வச்சு பார்த்தா இந்த இடத்துல ஒரு துர்க்கையம்மன் கோவில் இருக்கணும். தெரியல, மேபி 1000 வருஷங்கள் கடந்து போனதுனால கோவிலை சுற்றி இந்த காடு பெருசாக வளர்ந்துடுச்சோ என்னமோ. ஐயோ, எனக்கு குழப்பமாக இருக்குடா என்றவன் வரைபடத்தை கீழே எறிந்தான். அடுத்த கணம் நீரில் விழுந்த துணிச்சுருள் மெல்ல சாயம் விலகத் தொடங்கியது. உடனே அதை கையில் எடுத்த விக்ரம், சந்திரா, கொஞ்சம் பொறுமையா யோசி.
கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் என்று கூறியவன் தன் கைகளை பார்க்க துணிச்சுருளில் இருந்த அந்த பழங்கால மை ஒரு சாயம் போல அவன் கை மேல் படிந்திருந்தது. உடனே அதை பிரித்து பார்த்த விக்ரம், டே சந்திரா, மேப்புடைய வரைபடம் தண்ணி பட்டு கரைஞ்சு போச்சுடா. அதிர்ந்து போன சந்திரன் உடனே துணிச்சுருளை வாங்கி பார்க்க சுருளில் வரைபடம் இல்லை. ஆச்சரியம்! சந்திரனின் கண்கள் மேலும் விரிந்தன. நீரில் பட்ட துணிச்சுருள் அனலாக கொதித்தது. வரைபடம் மறைந்த இடத்தில் நீல நிறத்தில் ஒரு வாசகம் மெல்ல உயிர் பெற்றது. சந்திரன் அந்த வாசகத்தை படித்தான். 1000 இரவுகள் வந்தாலும் நிலவு ஒன்றே, காடு வழிவிடும் காலமறிந்து கால் பதிக்க வேண்டும் என்று அந்த நீல நிற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. மறுகணம் விக்ரம் கேட்டான், இது என்னடா அதிசயமா இருக்கு? தண்ணி பட்டவுடனே இதுல என்னென்னமோ வித்தியாசமான எழுத்துக்கள் எல்லாம் தெரியுது. விக்ரம், இது பழங்காலத்துல சீக்ரெட் மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண ராஜ வம்சத்தினர் பயன்படுத்திய முறை. இங்க நீல நிறத்தில் இருக்கிற எழுத்துக்கள் சாதாரணமானது கிடையாது. இது ராஜநாகத்துடைய விஷத்தால் எழுதப்பட்டது. ராஜநாகத்துடைய விஷத்துல ஒரு சில மூலிகை செடி சாற்ற கலந்து அதை மையா பயன்படுத்தி எழுதுவாங்க. அப்படி எழுதப்பட்டது மேலே தண்ணீர் படும்போது அதுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் மெசேஜ் நமக்கு தெரிய வரும். தண்ணி ட்ரை ஆகி காஞ்சதுன்னா அதில் இருக்கிற எழுத்துக்கள் மறுபடியும் மறைஞ்சிடும். இதை கேட்ட விக்ரம் வாயடைத்து போனான். அடுத்த கணம், சரிடா, அதில் இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை இரவு வந்தாலும் வானத்தில் சந்திரன் ஒன்று தான், அதனால காடு வழிவிடும் காலம் பார்த்து காலவை அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்குடா. காடு எப்படிடா வழிவிடும்? அதுதான் யோசிக்கிறேன். இந்த வாசகத்தில் காட்டுக்கும் நிலவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிலவு, காடு, காலம், கால்பதி. நிலவு, காடு, காலம், கால்பதி என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் சட்டென்று நிமிர்ந்து விக்ரமை பார்த்து, பிடிச்சிட்டா, நிலவு முழுசா வானத்தில் வரக்கூடிய நாள் அது பௌர்ணமி. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிடா. அப்போ வானத்தில் நிலா எங்கடா? ஆமா, எங்கடா என்றவர்கள் நிமிர்ந்து வானை பார்க்க பௌர்ணமி நிலவு மேகத்திற்குள் மறைந்திருந்தது. நிலவு வெளிப்படும் தருணத்தை எதிர்பார்த்து சந்திரனும் விக்ரமும் காத்திருந்தனர். நிலவை பார்த்து கொண்டே சந்திரன் கூறினான், என்னோட யூகம் சரியா இருந்துச்சுன்னா நிலவு வெளிச்சம் வெளிப்படும் போது நமக்கான பாதை தானா உண்டாகணும். அடுத்த கணம் கருமேகங்கள் சற்று விலக பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் பள்ளத்தாக்கினுள் பிரவேசித்தது. நேராக அந்த வெளிச்சம் புதர் மண்டி இருந்த காட்டின் மீது பட நீரற்று துவண்டு போகும் தாவரம் போல் அந்த மொத்த காடும் மெலிந்து நெளிந்து மண்ணில் சாய்ந்தது. காடு படுத்ததும் காட்டிற்கு நடுவில் இருந்த அந்த துர்க்கையம்மன் கோவில் நிலவின் ஒளியில் பளபளத்தது. இதை கண்ட சந்திரனும் விக்ரமும் ஒரு கணம் அசையா சிலை போல் உறைந்து போயினர். நிலவொளி கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தாக்கை தாண்டி செல்ல மரங்கள் மெல்ல அசைந்து மீண்டும் எழ ஆரம்பித்தன. சூட்சமத்தை உணர்ந்து கொண்ட சந்திரன் விக்ரமிடம் சொன்னான், ஹே விக்ரம், நிலவுடைய வெளிச்சம் இந்த காட்டு மரங்களை என்னமோ செய்யுது. அதோடைய விளைவாதான் இதெல்லாம் தரையில நீரற்ற மரம் போல விழுந்து கிடக்குதுடா. மேல பாரு, நிலவொளி பள்ளத்தாக்க தாண்ட ஆரம்பிச்சிடுச்சு. அது மொத்தமா மறையறதுக்குள்ள நாம எப்படியாவது துர்க்கையம்மன் கோவில் அடைஞ்சாகணும். வேகமா ஓடு என்று சந்திரன் கூற அடுத்த கணம் இருவரும் அசுர ஓட்டத்தை எடுத்தனர். ஓடும் தருணத்தில் நிலவொளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்தது. மரங்கள் மீண்டும் எழுந்து நிற்கத் தொடங்கின. ஆங்காங்கே கிடைத்த இடைவெளிகளில் புகுந்து வளைந்து நெளிந்து ஓடி கடைசியாக கோவிலின் வாயிலில் வந்து இருவரும் விழுந்தனர். விழுந்தவர்கள் திரும்பி பார்க்க காடு மீண்டும் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது. விக்ரம் மெல்ல சொன்னான், இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருவரும் எழுந்தனர். அவர்கள் முன்னிருந்த அந்த துர்க்கையம்மன் கோவில் முழுக்க முழுக்க பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது.
நிலவொளி முற்றிலுமாக மறைந்ததால் கோவில் ஒரு கருப்பு கட்டிடமாக தென்பட்டது. டார்ச் லைட் உதவியோடு இருவரும் மெல்ல கோவிலின் வாயிலை கடந்து உள்ளே சென்றனர். அடுத்த கணம் சந்திரன் பேரதிர்ச்சிக்குள்ளானான். உள்ளே ஒரு சிறிய மண்டபம். அந்த மண்டபத்திற்குள் 4 தூண்கள். அந்த 4 தூண்களிலும் 4 சங்கிலி. அந்த 4 சங்கிலியும் இறந்து போன ஒரு மனிதனின் எலும்பு கூட்டை இழுத்து பிடித்து கொண்டிருந்தது. அந்த எலும்பு உருவத்தின் மார்பு கூட்டுக்குள் இதயம் மட்டும் இன்னும் துடித்து கொண்டிருந்தது. மண்டபத்தை சுற்றிலும் முழு வட்ட வடிவத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பை தாண்டி வட்டத்திற்குள் சென்ற சந்திரன் மெல்ல அந்த எலும்பு கூட்டிற்கு அருகே சென்று அதன் கைகளை பார்க்க, அதன் மோதிர விரலில் ஒரு ராஜமுத்திரை. அதில் மௌரிய பேரரசின் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்த கணமே சந்திரன் புரிந்து கொண்டான். விக்ரம், இது அரவிந்தனுடைய எலும்பு கூடுதான். அரவிந்தனை விடுவிக்கதான் அரண்மனை தேவி என்னை இங்கு அனுப்பியிருக்கா. ஏன்னு தெரியல, அரவிந்தனுடைய உடல் அழிஞ்சாலும் அவனுடைய இதயம் இன்னும் அழியல. அப்படின்னா இந்த உடலை நாம எரிச்சிட்டா அரவிந்தனுக்கு விடுதலை கிடைச்சிடும். அரண்மனை தேவியும் அரவிந்தன் கூட இணைஞ்சிடுவா. இந்த சாபமும் ஒரு முடிவுக்கு வந்துருண்டா என்றவன் வேகமாக அரவிந்தன் கட்டப்பட்டிருந்த சங்கிலியை பிடித்து இழுக்க முயற்சித்தான். சங்கிலி ஒரு துளி கூட அசையவில்லை. அவன் மேலும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி சங்கிலியை இழுக்க முயன்றான். அப்போது பின்னிருந்த விக்ரம், சந்திரா, இது முன்னால முடியாதுரா, விட்டுடு என்றான். உடனே சந்திரன், டேய், நின்றுக்கிட்டு என்னடா பண்ற? இங்க வந்து ஒரு கைப்பிடி. எப்படியாச்சு சங்கிலியில இருந்து அரவிந்தனை நாம வெளியே கொண்டு வந்தாகணும். சந்திரா, உன்னால முடியாது, விட்டுடுறா. சந்திரா, விட்டுடுறா. டே நாய, விடுன்னு சொன்னா உனக்கு புரியாதா? உடனே சந்திரன் மெல்ல திரும்பி பார்க்க விக்ரம் கையில் ஒரு வெளிநாட்டு ரக துப்பாக்கி முளைத்திருந்தது. அது நேராக சந்திரனின் நெற்றியை குறிபார்த்து கொண்டிருந்தது. நடப்பது எதுவும் சந்திரனுக்கு விளங்கவில்லை. சந்திரனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் அதிர்ந்து போன பார்வையில் விக்ரமை பார்த்து, ஏ, என்னடா பண்ற என்றான். புரியுது, இங்க நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியலன்னு எனக்கு புரியுது. புரிய வைக்கிறேன். சந்திரா, உன்னுடைய அறிவுத்திறனையும் ஒரு பழங்கால விஷயத்தை ஆய்வு செய்யும் ஆற்றலையும் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் சொல்லி இந்த ஆராய்ச்சிக்குள்ள நீ இறங்குனதான் நினைக்கிற? நம்ம டீம் ஹெட் சொல்லியா? இல்லடா, உன்னை வலுக்கட்டாயமா இந்த ஆராய்ச்சிக்குள்ள நுழைச்சது நான். சந்திரன் விக்ரமை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். இந்த கிராமத்துக்குள்ள நீ நுழைஞ்ச பிறகு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அரங்கேற்றம் செஞ்சது நான் தான். முதல் முறையா நாம கோட்டைக்குள்ள போன பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. அரண்மனை தேவியுடைய ஆன்மா இன்னும் அந்த கோட்டைக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரண்மனை தேவி உன்னை மிரட்டினது, உன்னை பயமுறுத்தினது, இதுக்கான காரணங்களே வேற. ஆனால் அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். கிராமத்தில் மாடுகளுக்கு விஷம் ஊசி போட்டு கொன்னது நான் தான். கிணத்துல சாக்கடை நீரை கலந்து விட்டதும் நான் தான். அப்புறம் முக்கியமாக கிராமத்தில் செத்து போனாங்களே 2 குடும்பம், அவங்க மொத்த பேரையும் கொன்னது நானே தான். நாம குகைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நீ பார்த்தியே அந்த வௌவால்கள், அது ரொம்ப ரொம்ப ரேரான ஸ்பீஷியஸ், ரொம்ப ரொம்ப மோசமானதும் கூட. அந்த காட்டு வௌவால்கள் இரத்த வாடையை உணர்ந்துடுச்சுன்னா யானையே முன் வந்தாலும் அது எலும்பு கூடாதான் கீழே கிடக்கும். அந்த வௌவால்களை பிடிச்சிட்டு வந்து ஒன்றும் இல்லை, அவங்க கழுத்துலலாம் ஒரு சின்ன கீறல் போட்ட, அவ்வளவுதான். அந்த வௌவால்கள் ரத்தத்தை மொத்தமா உறிஞ்சி வெறும் சதை பிண்டமா தான் அவங்கள விட்டுச்சு. எல்லாமே உன்னால தான் நடந்துச்சு. நீ இங்க வந்ததுனால தான் இந்த கிராமமே அழிய போகுதுன்னு
ஒரு வதந்தியையும் கிராமத்துக்குள்ள பரப்பி விட்ட. இதனால உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியையும் மெல்ல மெல்ல வளர்த்து விட்டேன். அப்பதானே இந்த தேடல்ல நீ இன்னும் ஆழமா இறங்குவ. நான் தான் செஞ்சேன், ஆனா பழிய தூக்கி அரண்மனை தேவி மேல போட்டேன். ஆனா நீ எதுக்கு? ஆமா, இதெல்லாம் நான் எதுக்கு செஞ்சேன்னு தானே கேக்குற என்றவன் கையில் பிடித்திருந்த அந்த துப்பாக்கியை பின்பக்கமாக திருப்பி சந்திரனின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். தலையை பிடித்து கொண்டு சந்திரன் தரையில் சரிந்தான். சந்திரனுக்கு சற்று தலை சுற்றுவது போல இருந்தது. துப்பாக்கியை சந்திரனை நோக்கி நெத்திப்பொட்டில் வைத்த விக்ரம் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, சந்திரா, என்னுடைய முழு பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? ராஜ விக்ரமாதித்ய பூபதி. என்னுடைய தாத்தனுக்கு தாத்தனுக்கு தாத்தன் தான் மார்த்தாண்ட பூபதி. கொஞ்சம் கோவிலுக்கு வெளியே பாரு. சந்திரனும் தலையை சற்று சாய்த்து வெளியே பார்த்தான். அங்கு அரண்மனை தேவி நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். என்ன, அரண்மனை தேவி இருக்காளா? ஆமா, இருப்பா. ஆனா அவளால ஒன்னும் செய்ய முடியாது. கோவிலுக்கு உள்ளேயும் அவளால வர முடியாது. ஏன் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நானே சொல்றேன். மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனுடைய நாட்டை அழிச்ச பிறகு அரவிந்தன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு தான் உனக்கு தெரியும். ஆனா உண்மையான வரலாறு அது இல்லை. அரவிந்தனை கைது பண்ணி மார்த்தாண்ட பூபதி தான் கூட்டிட்டு வந்தார். நாட்டை கைப்பற்றினப்பவே அரவிந்தனை கொல்லாம விட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. இந்த அரண்மனை தேவி இருக்கால, அவளும் அரவிந்தனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? மார்த்தாண்ட பூபதி நாடெல்லாம் படையெடுத்து கொள்ளையடித்த செல்வங்கள் அனைத்தையும் தன்னுடைய அரண்மனையில ரகசியமா பதுக்கி வச்சிருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரண்மனை தேவியும் அரவிந்தனும் என்னுடைய தாத்தாவுக்கு தெரியாம அந்த மொத்த செல்வங்களையும் எடுத்துட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டானுங்க. மறைச்சு வச்சது மட்டும் இல்லாம அதை யாரும் நெருங்க முடியாதபடி பல அமைப்புகளையும் செஞ்சு வச்சுட்டானுங்க. கோபத்துல அரண்மனை தேவியையும் அவளோட கூட்டிட்டு வந்த 99,999 அடிமை பெண்களையும் எங்க தாத்தா தீயில போட்டு கொன்னு போட்டாரு. சாகும்போது அவ விட்ட சாபம் இந்த சாம்ராஜ்யத்தையே மொத்தமா சிதைக்க ஆரம்பிச்சுது. காணாம போன ட்ரெஷரை கண்டுபிடிக்க மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனை செய்யாத கொடுமை இல்லை. ஆனா அவன் வாயை திறக்கவே இல்லை. அவனை பேச வைக்க எங்க தாத்தா என்ன செஞ்சாரு தெரியுமா? அவனுடைய நாட்டு மக்கள் 5000 பேரை அவன் முன்னாடி கொண்டு வந்து ஒரே நேரத்தில் அவங்க மொத்த பேருடைய கழுத்தையும் அறுத்து போட்டாரு. இதை பார்க்க முடியாத அரவிந்தன் பொக்கிஷம் மறைஞ்சிருக்கிற இடத்த சொன்னான். ஆனா இந்த கோவில் வரைக்கும் கூட்டிட்டு வந்தவன் என்னன்னு தெரியல, அதை எடுக்கிற ரகசியத்தை சொல்ல மறுத்துட்டான். சும்மா இருப்பாரா மார்த்தாண்ட பூபதி? அவனுக்கு அழியா வலிய கொடுத்தாரு. மாந்திரிகர்களை அழைச்சி தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் காணிக்கையா கொடுத்து அவனை வாழவும் விடாம சாகவும் விடாம ஒரு மந்திர கட்டுக்குள்ள அடைச்சாரு. இதோ துடிக்குதே இந்த இதயம், அதுதான் சாட்சி. அவன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். இதோ வெளியே நிற்கிறாளே அந்த அரண்மனை தேவி, அவளாலையும் எதுவும் பண்ண முடியாது. எரியும் இந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள எந்த ஆன்மாக்களாலும் நுழைய முடியாது. இந்த சங்கிலியில இருந்து அரவிந்தனை விடுவிக்கணும்னா அதுக்கு மார்த்தாண்ட பூபதி தான் மறுபடியும் வரணும். ஆனா அது சாத்தியமில்லை. இங்க சாத்தியமானது நான் ஒருத்த மட்டும்தான். அரண்மனை தேவி ரத்தத்தை கேட்டு உன்ன துரத்தினது என்னுடைய ரத்தத்துக்காக தான். காரணம், மார்த்தாண்ட பூபதியுடைய வம்சத்தின் கடைசி வாரிசு நான் மட்டும்தான். மார்த்தாண்ட பூபதி அரவிந்தனை இங்க அடைச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. மார்த்தாண்ட பூபதி இறந்த பிறகு அவருடைய வம்சத்தினரான நாங்க காலம் காலமா அந்த புதையலை தேடிட்டு வர்றோம்.
ஆனா அரவிந்தன் அடைக்கப்பட்ட இடத்த மார்த்தாண்ட பூபதி சொல்லாம போயிட்டாரு. எங்களுக்கு கிடைச்ச கடைசி தகவல், அரவிந்தன் அடைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்துதான் புதையல் தேடப்படணும். இப்ப அதுக்கும் வேலை இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வரைபடத்தை நானும் உன்னிப்பா கவனிச்சேன். மூலமா தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு. அந்த வரைபடத்துல அரண்மனை தேவி கடைசியா குறிப்பிட்டிருக்கிறது இந்த இடத்த தான். அப்படின்னா இந்த கோவில்ல தான் எங்கேயோ அந்த பொக்கிஷம் மறைஞ்சிருக்கணும். இனிமே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. இந்த கோவிலை தரை மட்டமாக்கியாச்சும் நான் பொக்கிஷத்தை அடைவேன். காலம் காலமா என்னுடைய முன்னோர்கள் தேடிட்டு வர்ற பொக்கிஷம் என்னுடைய கைக்கு கிடைக்க போகுது என்றவன் பலமாக சிரித்தான். உடனே சந்திரன், டே துரோகி, உனக்கு பொக்கிஷன் தான் வேணும்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, நான் உனக்கு எடுத்து கொடுத்திருப்பனே. ஆனா அப்பாவி மக்களை ஏண்டா கொன்ன? கோபப்படாத சந்திரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போற. சாகிறதுக்கு முன்னாடி ஏன் சத்தம்னு தெரியாம சாகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் உனக்கு சில உண்மைகளை சொன்னேன். இப்போ சந்தோஷமா போயிட்டு வா என்றவன் அந்த வெளிநாட்டு ரக துப்பாக்கியின் தோட்டாக்களை லோட் செய்தான். அந்த இமைக்கும் நொடி இடைவெளியில் சந்திரன் அவன் கைகளில் இருந்த துப்பாக்கியை தட்டிவிட்டான். அந்த மரண ஆயுதம் இருட்டில் எங்கோ போய் மறைந்தது. விக்ரம் அதை தேட முற்படும் போது சந்திரன் பின்னிருந்து அவன் கழுத்தை இறுக பற்றினான். மூச்சு விட முடியாமல் திணறிய விக்ரம் சந்திரனின் தலையை பிடித்து பின்பக்கமாக சுழற்றி அவனை கீழே தள்ளினான். விழுந்தவன் எழுவதற்குள் அவன் மார்பில் ஓங்கி ஒரு உதை வைத்தான் விக்ரம். நெஞ்சை பிடித்து கொண்டு சந்திரன் படுத்து கொண்டிருக்க, ஹே, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? 1000 வருஷம் கனவு, அதை நீ அழிக்க பாக்குறியா? இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொரு இடத்துலையும் உன்னை தடுக்க பார்த்தேன். நீ கேட்கல, இப்போ என் கையால சாவ போற என்றவன் அருகில் இருந்த ஒரு சூலத்தை பிடுங்கிக் கொண்டு சந்திரனை நோக்கி பாய்ந்தான். அந்த கணப்பொழுதில் டம் டம் என்ற பெரும் சத்தம் அந்த காட்டையே ஆக்கிரமித்தது. சில வினாடிகள் நிசப்தம். தன் மேல் விழுந்த விக்ரமை தள்ளி கீழே போட்டான் சந்திரன். ஆம், மார்பை பிடித்து கொண்டு இருளில் விழுந்த சந்திரன் கையில் வசமாக அந்த மரண ஆயுதம் பிடிபட்டது. பாய்ந்து வந்த விக்ரமை நோக்கி 2 முறை ட்ரிகரை அழுத்தினான் சந்திரன். அடுத்த கணம் அவன் உடலில் இருந்து செங்குருதி அந்த மண்டபம் முழுக்க பரவியது. அந்த நொடி பொழுதில் சட்டென்று அந்த நெருப்பு வளையம் அணைந்து போனது. சங்கிலிகள் பொடி பொடியாக நொறுங்கி கீழே விழுந்தன. விடுபட்ட அரவிந்தனின் சடலம் மண்ணில் சாய்ந்த போதே அவன் இதயமும் நின்றது. மறுகணம் ஆன்ம வடிவை பெற்ற அரவிந்தன் வாயிலை நோக்கி சென்றான். வாயிலில் 1000 வருடமாக அவனுக்காக காத்திருக்கும் அரண்மனை தேவி. இருவரும் இணைந்தனர், பிணைந்தனர், ஒன்றாக கலந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த சந்திரனின் கண்களில் நீர் பெருகியது. இருவரும் சந்திரனை நன்றியோடு பார்த்தனர். கோவிலின் தூணின் அருகே இருந்த யாழி சிற்பத்திற்கு மிக அருகே வந்த அந்த 2 ஆன்மாக்களும் ஏதோ சைகை செய்ய சந்திரன் அங்கு சென்று அந்த யாழியின் வாய்க்குள் கைவிட்டான். உள்ளே ஒரு கல் உருண்டை இருந்தது. அதை வெளியே எடுத்த பின் யாழிக்கு எதிர்ப்பக்கமாக இருந்த மற்றொரு யாழியிடம் அவர்கள் சென்றனர். அந்த கல் உருண்டையை எடுத்துக்கொண்டு அந்த யாழிக்கு அருகே சென்ற சந்திரன் அவர்கள் செய்த செய்கையை உணர்ந்தவனாய் அந்த யாழியின் வாய்க்குள் அந்த கல் உருண்டையை போட்டான். அடுத்த கணம் கோவில் அதிர்ந்தது. கல் மண்டபம் சுழன்று மேலே எழுந்தது. அதன் பின் அங்கு ஒரு பாதை தெரிந்தது. அந்த பாதைக்குள் ஒரு பழங்கால படிக்கட்டு. அதன் கீழே இறங்கிய சந்திரன் உள்ளே வெளிச்சத்தை பாய்ச்ச கண்ணு கெட்டிய தூரம் வரை உள்ளே ஜொலிக்கும் தங்கம். அத்தனையும் பழங்கால பொக்கிஷங்கள்.
சந்திரன் திரும்பி அவர்களை பார்த்தான். அவர்கள் முகம் புன்னகையை சிந்தியது. அடுத்த கணம் இருவரும் ஒன்றாகி ஒளியாகி வானத்தில் சென்று கலந்தனர், மறைந்தனர். சந்திரன் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆதவன் அவன் கதிர்களை பாய்ச்சி வானின் கருமையை விழுங்க ஆரம்பித்திருந்தான். இது சந்திரனின் வாழ்வில் ஒரு அசாதாரணமான விடியலாக அமைந்திருந்தது. பெருமூச்சை விட்ட சந்திரன் அப்படியே அங்கு அமர்ந்தான். முற்றும். இந்த கதைக்கு, இந்த கதைத்தளத்துக்கு ஆதரவளித்த அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தமிழ் ஃபேக்ட்ரியில் முதல்ல என்னுடைய எழுத்தில், என்னுடைய குரலில் வெளிவர ஒரு கதை இதுதான். இதே மாதிரி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான கதைத்தளத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.